தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு ஆச்சரியம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி, அதன் தலைவர் சீமான். எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்கவே இல்லை. கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமாவது ஆயிடுச்சு. எப்பவும் நியூஸில் இருக்கார், ரெலவெண்ட்டாக இருக்கார், பிரமாதமாக பேசுகிறாரு. அவருக்கு கமிட்டட் ஃபாலோயிங் இருக்குது. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார். எப்போவுமே ரொம்ப மக்களை கவரும் வகையில் பேசுகிறாரு. ஆனால் அவரோட வாக்கு சதவீதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த கட்சியோடையும் கூட்டணி போடாமல் தில்லாக தனியாக நிற்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி இப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டார் அவர். ஆனால் தொடர்ந்து ஜெயிக்க முடியாமல் இன்னும் எத்தனை தேர்தலுக்கு அவரால் சமாளிக்க முடியும்? அவர் மேலே மக்களுடைய எண்ணம் திரும்புமா? ஏன்னா அதிமுக, திமுக அப்படின்னு 2 பவர்ஃபுல் கட்சிகள். இப்போது சினிமா கவர்ச்சி, அது மூலமாக கிடைச்ச பிரபலம், இதை வச்சு விஜய் இறங்கியிருக்கார் உள்ள. அப்புறம் மத்தியில் பவர்ஃபுல்லாக இருக்கிற பாஜக. இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்க்கிற பணபலத்தை, படைபலத்தை, பிரபலத்தை தாண்டி சீமானால் சாதிக்க முடியுமா? சீமான் இன்னும் எத்தனை தேர்தலுக்கு இது மாதிரி தனித்து போட்டியிட்டு வெல்வதற்கு தேவையான 35-40% வாக்குன்றதை பெற முடியுமா? அது எப்போ முடியும்? ஏன்னா மற்ற கட்சிகள் அதிமுகன்னா திமுக தான் எதிரின்றாங்க, டிவிகே திமுக தான் எதிரின்றாங்க, பாஜக திமுக தான் எதிரின்றாங்க. நாம் தமிழர் தன்னை யாருடைய எதிரி என்று நிலைநிறுத்திக் கொள்கிறார்? அல்லது வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் உங்கள் நண்பன், யாருக்கும் எதிரி இல்லை அப்படின்றத கொண்டு போகிறாரா? எந்த காரணத்துக்காக மக்கள் அவருக்கு வாக்களிக்கணும்? கொஞ்சம் யோசித்து கமெண்ட்டில் போடுங்களேன்.